வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம அழகே அழகு சீரியல்ல என்ன ஒரு பயங்கரமான திருப்பம் நடந்துச்சு தெரியுமா? சொந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம அவளை நடுத்தெருவுல நிக்க வச்சு அசிங்கப்படுத்திய அண்ணனோட கொடூரமான முகத்தை பார்த்தீங்களா? கதை ஆரம்பத்துல ரேவதி ரொம்பவும் உடைஞ்சு போய் அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க புருஷன் வந்து என்னாச்சு ரேவதி, ஏன் இப்படி அழற, யார் உன்னை என்ன சொன்னாங்கன்னு ரொம்ப பதற்றமா கேக்குறாரு. அதுக்கு ரேவதி, நான் வீட்டுக்கு வந்ததில இருந்து என் அண்ணன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல, என்னைய வெளியவே உட்கார வச்சிட்டாங்கன்னு சொல்லி ரொம்பவும் கதறி அழறாங்க. இதை கேட்டதும் அவரோட புருஷனுக்கு தாங்க முடியாத கோபம் வருது. நாம இப்போவே இந்த வீட்டை விட்டு போயிடலாம் வா ரேவதின்னு அவர் கையை பிடிச்சு இழுக்குறாரு. ஆனா ரேவதி, எனக்கு வேண்டாம், நாம உள்ள போய் பேசலாம்னு அழுதுகிட்டே கெஞ்சுறாங்க. அந்த நேரத்துல கரெக்டா ரேவதியோட அண்ணன் ரொம்ப கம்பீரமா கோபத்தோட அங்க வராரு. ரேவதியோட புருஷன் அண்ணன் கிட்ட, என்னோட பொண்டாட்டிய இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே, இது நியாயமானு கேக்குறாரு. ஆனா அந்த அண்ணன் கொஞ்சம் கூட இறங்கி வரல. உனக்கு பிரச்சனைனா நீ கிளம்பலாம்னு ரொம்ப திமிரா சொல்றாரு. இதை கேட்டதும் ரேவதியோட புருஷன் ரொம்பவும் அவமானப்பட்டு ரேவதியை கூட்டிக்கிட்டு அந்த இடத்தை விட்டு கோபமா கிளம்பி போயிடுறாரு. ரேவதி அழுதுகிட்டே போறதை பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அவங்க போனதுக்கு அப்புறம் அண்ணனோட பொண்டாட்டி ரொம்ப கோபமா வந்து, ஏன் இப்படி பண்ணீங்க, உங்க சொந்த தங்கச்சிய ஏன் இப்படி அழ வச்சீங்கன்னு சண்டை போடுறாங்க. அதுக்கு அந்த அண்ணன் ரொம்ப அலட்சியமா, அவ புருஷன் கூட சண்டை போட்டுட்டு வந்திருக்கா, அவளை நான் எப்படி உள்ள சேர்க்க முடியும், அவ புருஷன் தான் அவளை பாத்துக்கணும்னு ரொம்ப ஆணாதிக்கத்தோட பேசுறாரு. அவங்க பொண்டாட்டி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவர் கேட்கல. என் மேல எனக்கு பாசம் இருக்கு, ஆனா அத வெளிய காட்ட முடியாதுன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. வீட்ல இருக்கிற பொம்பளைங்க அடங்கி தான் இருக்கணும்னு அவரோட முகத்துல அந்த கோபம் அப்படியே தெரிஞ்சுது. அடுத்த நாள் காலையில நம்ம அழகு மலர் ரொம்ப சந்தோஷமா தேநீர் கொண்டு வந்து அவங்க புருஷன் பாக்கியராஜ் கிட்ட கொடுக்குறாங்க. பாக்கியராஜ் அதை குடிச்சுக்கிட்டே, நேத்து ராத்திரி ரேவதிக்கு நடந்ததை நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன், நல்ல வேளை நாம வெளிய எங்கேயும் போகலன்னு சொல்றாரு. அப்போ பாக்கியராஜ், வேலைக்கு போகணும், என்னோட வண்டி இங்க மலர்னு கேக்குறாரு. உடனே மலர் முகத்துல ஒரு பெரிய அதிர்ச்சி. கொஞ்சம் பதற்றத்தோட, வண்டிய கழுவ கொடுத்திருக்கேன்னு ஒரு பொய்யை சொல்றாங்க. ஆனா பாக்கியராஜ் அதை நம்பல. நேத்து ராத்திரியே வண்டி இல்லையே, உண்மையை சொல்லு மலர்னு கொஞ்சம் கோபமா கேக்குறாரு. அப்போ மலர் ரொம்பவும் உடைஞ்சு போய் உண்மையை சொல்றாங்க. நீங்க 2 மாசமா வட்டி கட்டாதனால நேத்து வங்கி வாசல்லையே வட்டிக்காரர் வந்து வண்டிய தூக்கிட்டு போயிட்டாருன்னு ரொம்ப சோகமா சொல்றாங்க. இதை கேட்டதும் பாக்கியராஜ் முகத்துல அப்படி ஒரு அவமானம், அவர் அப்படியே உடைஞ்சு போய் நிக்கிறாரு. உடனே மலர் தன்னோட வேலையில கிடைச்ச பணத்தை எடுத்து பாக்கியராஜ் கையில கொடுத்து, இதை வச்சு வண்டிய மீட்டுட்டு வாங்கன்னு ரொம்ப அன்பா சொல்றாங்க. ஆனா பாக்கியராஜ் தன்னோட ஆணவத்தினால அந்த பணத்தை வாங்க தயங்குறாரு. இருந்தாலும் மலர் ரொம்பவும் வற்புறுத்தி அந்த பணத்தை அவர் கையில கொடுத்து அனுப்புறாங்க. மலரோட இந்த அன்பான செயல் உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. அடுத்த காட்சியில வீட்ல எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்து இருக்காங்க. குடும்பத்தோட பெரியப்பா ரொம்ப கம்பீரமா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. காவல்துறையில வேலை பாக்குற பையனும் கூட உட்கார்ந்து இருக்கான். அப்போ நம்ம மதி அங்க வராங்க. உடனே அவங்க மாமியார் ரொம்ப கோபமா மதி மேல கத்துறாங்க. புருஷன் சாப்பிட உட்கார்ந்து இருக்கான், நீ பரிமாறாம எங்கடி போனன்னு ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. மதி ரொம்பவும் அமைதியா தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அப்போ அந்த காவல்துறை பையன் சாப்பிட்டு முடிச்ச எச்சில் தட்டை மதிய எடுக்கச் சொல்றான். இதை கேட்டதும் மதிக்கு ரொம்பவும் அவமானமா போகுது. வீட்ல இருக்கிற பெரியப்பாவும், ஆம்பளைங்க சாப்பிட்ட தட்டை பொம்பளைங்க தான் எடுக்கணும், அதுதான் இந்த வீட்டு வழக்கம்னு ரொம்ப கண்டிப்பா சொல்றாரு. மாமியாரும் மதியை ரொம்பவும் தரக்குறைவா பேசி அந்த தட்டை எடுக்க வைக்கிறாங்க. மதி அழுதுகிட்டே அந்த தட்டை எடுக்கும்போது அவங்களோட வலி நமக்கு அப்படியே புரியுது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதும் வீட்டுக்கு பின்னாடி துணி காய வைக்கிற இடத்துல மதியும் மலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மதி ரொம்பவும் அழுதுகிட்டே, இந்த வீட்ல ஆம்பளைங்க பொம்பளைங்களை மனுஷங்களாவே மதிக்க மாட்டேங்குறாங்க, நமக்குன்னு எந்த மரியாதையும் இல்லைன்னு தன்னோட வலிய கொட்டுறாங்க. அப்போ மலர் மதியை சமாதானப்படுத்தி ஆறுதல் சொல்றாங்க.
ஆம்பளைங்களுக்கு எப்பவுமே திமிரு தான் மதி. நேத்து கூட வட்டி கட்டாதனால பாக்கியராஜோட வண்டிய வட்டிக்காரன் தூக்கிட்டு போயிட்டான். நான் தான் என் பணத்தை கொடுத்து வண்டிய திருப்ப சொன்னேன்னு மலர் அந்த ரகசியத்தை மதி கிட்ட சொல்லிடுறாங்க. ஆனா அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு பாக்கியராஜ் வந்துடுறாரு. மலர் மதி கிட்ட வண்டி போன விஷயத்தை சொன்னதை அவர் கேட்டுடுறாரு. இதை கேட்டதும் பாக்கியராஜ் முகத்துல அப்படி ஒரு அதிர்ச்சியும் அவமானமும் தெரியுது. தன்னோட பொண்டாட்டி தன்னோட ரகசியத்தை இன்னொருத்திகிட்ட சொல்லிட்டாளேன்னு அவர் ரொம்பவும் உடைஞ்சு போய் கோபத்தோட அப்படியே நின்னுடுறாரு. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கும்போதே ரொம்ப பதற்றமா இருக்கு நண்பர்களே. தன்னோட ரகசியத்தை மதி கிட்ட சொன்னதுக்காக பாக்கியராஜ் மலர் மேல பயங்கரமான சண்டை போடுவாருன்னு தோணுது. இதனால மலருக்கும் பாக்கியராஜுக்கும் நடுவுல ஒரு பெரிய விரிசல் வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மதி இந்த வீட்ல நடக்குற அநியாயங்களை எதிர்த்து தைரியமா கேள்வி கேக்குற நேரம் வந்துடுச்சு. அந்த கண்டிப்பான பெரியப்பாவுக்கு எதிரா மதி என்ன செய்ய போறாங்கறத நாளைக்கு கண்டிப்பா பார்க்கலாம்.